இன்றைக்கு 103ஆம் சங்கீதம் எடுத்துப்போம். அதில் மொத்தம் எத்தனை வசனம் இருக்குன்னு பாருங்கள். அதில் மொத்தம் எத்தனை வசனம் இருக்குன்னு பாருங்கள். சத்தமே இல்லையே. 22 22 வசனம் இருக்கு. 22 வசனம் இருக்கு. இந்த 22 வசனத்தில் நம்ம சமீபமாக இதை பேசின மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. 103ஆம் சங்கீதம் நீங்கள் கேட்டீங்களா என்னன்னு தெரியல. எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? நான் பேசியிருக்கேன். நான் திரும்ப திரும்ப நம்ம பைபிளில் எத்தனை புத்தகம் தான் இருக்குது, அவ்வளோதான். அதுதான் சுற்றி சுற்றி வரணும். நம்ம ஒரே சாப்பாடு தான் சாப்பிட்றோம், அரிசி சாப்பாடு. அது மாவாக்கினால் இட்லி, அது பவுடர் ஆக்கினா இடியாப்பம். அதை 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 அவிக்காமல் செஞ்சால் பச்சை அரிசி, அதை பொடியாக்கி கொஞ்சம் ஆற வச்சு அவிச்சிட்டோம்னா புட்டு. அரிசியில் எவ்வளோ ரகம் இருக்குது. அந்த மாதிரி தான் வேத வசனமும். தலைப்புகள் மாறலாம். ஒரே மனிதனுக்கு இறைவன் இயேசுவை விதவிதமாக சொல்லிக் கொடுப்பதற்கு காரணம் வாழ்க்கை பல இன்னல்களிலும் சூழ்நிலைகளிலும் போய் வர்றதுனால கர்த்தர் நம்மை பலப்படுத்தினால் போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வார்த்தை நம்மை பலப்படுத்திட்டோம். ஆகவே இந்த 103ஆம் சங்கீதத்தில் நமக்கு 1-2 வசனம் மனப்பாடமாக தெரியும். எத்தனை பேருக்கு தெரியாது இந்த 1-2 வசனம்? ராம்தாஸ் தெரியுமா தெரியாதா? என்ன கன்னத்தில் கை வச்சுட்டு இருக்கிற? அது 1-2 வசனம் தெரியாதா? யாருக்கு 1-2 வசனம் தெரியாது? நண்பர்களே, என் அன்பு சபை யாரு? ஸ்தோத்திரா. 1-2 வசனம் எல்லாருக்கும், குழந்தை முதற்கொண்டு தெரியும். ஜெபம் முடிந்த உடனே நம்மெல்லாம் சொல்கிற ஒரு வார்த்தை தான் அது. என்னதுங்க சொல்லுங்கள் எல்லாரும். அவர் உபகாரி. அவர் உபகாரங்களை செய்கிறதுனால அவருக்கு பேர் என்னதுங்க? உபகாரி. உபகாரின்னா நமக்கு உதவி செய்யக்கூடியவர். எந்தெந்த விஷயத்தில் உதவி செய்தார் என்றதை சும்மா அப்படி கோடிட்டு காட்டிட்டு நம்ம அப்படி போகலான்னு நினைக்கிறேன். வாங்க என்னோடு கூட பதினோராவது வசனம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதா இருக்கிறது. கிருபை. கிருபையை பற்றி நம்ம லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்தோம். அவருக்கு பயந்தவர்களுக்கு மேல் என்ன இருக்கா? கிருபை. பன்னிரெண்டாவது வசனம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். The second, மன்னிப்பு. 13வது வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆகவே மூன்றாவது ஒன்று படிக்கிறோம் நம்ம 13வது வசனத்தில். தகப்பன் பிள்ளைக்கு இறங்குவது போல என்ன பண்ணுறாராம்? இறக்கம். கவனிங்க, இந்த 3 விஷயத்தை பாருங்களேன். 11வது வசனம் என்ன இருக்கு? நோ 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 பாருங்க, படிங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ உயரமான கிருபை. அவர் கிருபை எப்படி இருக்கா? இங்கே பாருங்களேன். வான எவ்வளவு உயரம் என்று யாராலும் இதுவரையும் கண்டுபிடிக்கல. அவ்வளவு உயரமானது அவருடைய கிருபை. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல எனக்கு. எத்தனை பேர் ஸ்தோத்தரிக்கலாம்? அவர் உயரம், அவருடைய உயரம்
கிருபை. அவருடைய உயரம் கிருபை. ஸ்தோத்திரம். உயரமான அந்த கிருபை. ஏன்னா அவ்வளவு உயரமானவர் தாழ்மையாயிருந்த என்னை, தாழ்வில் கிடந்த என்னை எனக்காக தாழ்மையாய் வந்தார். தாழ்வில் கிடந்த என்னை உயர்த்துவதற்காக தாழ்மையாக வந்தார். யாரு? நம்ம பாடுவோம்ல, என்ன காடு தம்பி? 6 7 7 கொடு. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. இப்போ இந்த 3 விஷயத்தில் அவரை பார்க்கிறோம். உயரமானவர், கிருபை நிறைந்தவர். 12வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அகலமானவர், மன்னிப்பு நிறைந்தவர். எப்படி? அவர் பாடி என்ன இன்ச்சா? எங்கள் ஜூனியர் பாடி இன்ச்சு தெரியுமா உங்களுக்கு? ஆமாம், கீழே கிட்ட யாரும் நெருங்கவே முடியாது. அந்த மாதிரி அவருடைய பாடி எவ்வளோ பெருசு? என்ன சத்தமே இல்லையே? மேற்குக்கும் கிழக்குக்கும் அகலம். அவ்வளவு பெரிய மன்னிப்பு. அதனால தான் இயேசு, நீங்க பாருங்களேன், சிலுவையில் இப்படி அல்ல, இப்படி அல்ல, எப்படி? இவ்வளவா. பிரைஸ் தி லார்ட். எப்படி உன் பேரில் அன்பு கூர்ந்தா சொல்லுங்க. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் நல்லா சொல்லுவாங்க. எப்படி ரிஷோன்? எப்படி எப்படி அன்பு கூர்ந்த? எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். என்ன சத்தமே இல்லை? எனக்கு ஃப்ரீயாக இருக்கு இடம், அதனால தான் நான் ஃப்ரீயாக பண்ணுறேன். எப்படி? எவ்வளவா எவ்வளவா? இந்த பக்கம் 5, இந்த பக்கம் ஒரு 5. எவ்வளவா அன்பு கூர்ந்த, எவ்வளவு. உலகத்தை பார், வலது பக்கம் இடது பக்கம் பார். ஆபிரகாமை பார்த்து சொன்னார், பெருகுவா, இவ்வளவா பெருகுவா. மன்னிப்புங்க. இப்போ நான் மறுபடியும் உங்ககிட்ட இப்போ கொஸ்டின் பண்ண போகிறேன். உயரமானவர், அவருடைய மன்னிப்பு. அப்பா, எங்கள் அம்மா மனசு இருக்க எப்படி? தாராளன்னுவாங்க. வரவங்களுக்கெல்லாம் அவிச்சு போடுவாங்க. தாராள மனசு. அந்த மாதிரி இறைவனுடைய குணம் எப்படி இருக்கான்? கிருபை நிறைந்த குணம், மன்னிப்பு நிறைந்த குணம். 3வது, அந்த இரக்கத்துக்கு தாயை காட்டல பாருங்களேன். தாய்கிட்ட இருப்பது பாசம், தகப்பங்கிட்ட இருக்கிறது ஏன் தெரியுமா? தகப்பன் அடித்து கொன்று போட்டுருவான், ஆனால் அடுத்த நொடி அவங்ககிட்ட என்ன இருக்குது? இரக்கம். இறங்கிடுவான். தாயெல்லாம் இறங்கவும் மாட்டாங்க, ஏறவும் மாட்டாங்க. அது பைத்தியம். தாயெல்லாம் யார்? அது எப்போவுமே பைத்தியம் தான். லொல்லொல்லொன்னு கத்தும், அதுக்கப்புறம் இடுப்பில் வச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கோம். நான் அப்படி தான்டா, ஏன்டா இப்படி பண்ணுற என்னன்னு சொல்லுவோம் தாய். ஆனால் அப்பா அப்படி கிடையாது. வச்சு வாங்கினா செம வாங்கு, ஜன்மத்துக்கு மறக்க முடியாது. ஆனால் அவங்ககிட்ட என்ன இருக்கு? என்ன சத்தமே காணும்? நான் அப்படிப்பட்ட அப்பன் இல்லைன்றீங்களா? இறைவன்கிட்ட கற்றுக்குங்க. அவர் இப்படிப்பட்டவரா? சத்தமே காணுமே. சத்தமே இல்லை. எத்தனை பேர் இந்த குணம் எனக்கு இருக்குதுன்னு சொல்கிறீங்க? நான் கேட்குறது ஜென்ஸுக்கு தான். சகோதரர்கள்,
எனக்கு இருக்குது. நான் அடிப்பேன், இறங்குவேன். இது சத்தமே இல்லையே இந்த பக்கம். பிரைஸ்கா. அப்பனங்களை புரிஞ்சுக்கிங்க. உண்மையிலே ரட்சிக்கப்பட்ட தகப்பன்மார்களுக்கு ரெண்டும் உண்டு. அவர்களுக்கு என்ன உண்டு? கோபம் உண்டு, கூடவே ஆமாம். கோபம்னா என்ன கோபம்? முற்கோபம் இல்லை, கண்டிப்பு. அது உங்களை சிருஷ்டிப்பு. ஸோ பார்த்துக்குங்க, அவன் தான் நல்ல தகப்பன். உங்கள் தகப்பனை புரிஞ்சுக்கிங்க. எங்கள் அப்பா கண்டிப்பானவர். அதே சமயத்தில் அந்த கண்டிப்பு எனக்கு பூரிப்பாக மாறும். அதுதான் உண்மை. கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து பேசட்டும். 13வது வசனம் ஒரு முறை. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஓகே, பிள்ளைகளே, பெற்றோர்களே, நான் சொல்கிறது ரொம்ப கவனமாக கவனிங்க. இந்த ஃபஸ்ட் டேயில் நான் சொல்லித்தரேன். பிள்ளைகளுடைய சைக்காலஜி உங்களுக்கு அவசியம் இல்லை, பெற்றவர்களுடைய சைக்காலஜி மட்டும் சொல்லித்தரேன். உங்ககிட்ட பிஞ்சு குழந்தைகள் களிமண்ணை போல பிள்ளைகள் உங்ககிட்ட வருது. அதுக்கு ஒன்றுமே கபடு, கள்ளம், கோபம், பாவம் எதுவும் தெரியாது. வளருது. யாரை பார்த்து தான்? நம்மை பார்த்து தான். ஒரு 13-14 வயசுக்கு மேலே ஃப்ரெண்ட்ஸை பார்க்குது. அந்த 13-12 வயசுக்குள்ள அந்த பிள்ளை உங்களை கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிடுதுங்க? நோட்ஸ் எடுத்துடுது. எங்கள் அப்பா இப்படி, எங்கள் அம்மா இப்படி, நோட்ஸ் பக்காவாக எடுத்துடுது. எடுத்துட்டு பிள்ளைங்க கிட்ட அதை ஷேர் பண்ணுது. ஒரு பையன் ஒரு 10th or 11th படிப்பான்னு நினைக்கிறேன். நான் பார்க் ஒரு 6:30 ஒரு வாக்கிங் போகிறேன் ஈவினிங்கில். ஒரு பையனோட சேர்ந்து சிகரெட் பிடிச்சிட்ருக்கான் அந்த பையன். அந்த பையன் சொல்கிறேன், எங்கள் அப்பாடா. அவன் திரும்பி பார்த்துட்டு, எங்கள் அப்பா, அவன் சொல்கிறான், உங்கள் அப்பா மட்டும் இப்போ வந்தால் உன்னை அடித்து சாவடிச்சிடுவாருன்றான். படிப்பு என்ன யோசித்து பாருங்களேன். கனத்த இருதயம். அப்போது பிள்ளைங்க நோட் பண்ணுது, எங்கள் அப்பா இந்த தவறை கண்டால் என்ன பண்ணுவாரா? இதெல்லாம் உலகத்து பிள்ளைங்க. நீங்களாம் உலகத்து பிள்ளை இல்லை, உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட பிள்ளைகள். பெற்றவர்கள், நான் உங்களுக்கு சொல்கிறத கவனிச்சுக்கிங்க. உங்களை நோட்டமிடுது பிள்ளைங்க. எங்கள் அப்பா கோவப்படுவார், விட்டுடுவார். எங்கள் அம்மா கோவப்படுவாங்க, விட்டுடுவாங்க. அப்படி அல்ல. நீங்கள் யார், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை பிள்ளைகள் கவனித்து, அது ஒன்று உங்களைப் போலவே மாறுகிறது, இன்னொன்று உலகத்தாரை போல மாறி உங்களுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிச்சிடுது. அதனால் வளர்க்கும் பொழுது அதை எப்படி வளர்த்துருங்க? இலக்காரமாக அல்ல, அது எப்படி வளர்த்துருங்க? கொஞ்சம் கவனமாக வளர்க்க கர்த்தர் கிருபை தரட்டும். ஸ்தோத்திரம். ஏன்னா பிள்ளைகளை நாம் கோட்டை விட்டுறக்கூடாது. சத்துருவானவன் பரிசுத்தவானுடைய பிள்ளைகளினாலே, சத்துருவானவன் நம்முடைய பிள்ளைகளினாலே நம்முடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கிடுவான். ஜாக்கிரதை. ஸோ நம்மால் நிம்மதியாகவே இருக்க முடியாது. யாரால? உங்களுடைய பிள்ளைகளால். அதுவும் பெண் பிள்ளைகளை மிக கவனமாக பார்த்து வளங்க. ஆண் பிள்ளைகளை மிக கவனமாய் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யார், எப்படிப்பட்ட பிள்ளைகளோடு பழகிறாங்க என்பதை பார்த்து வளர்ப்பீங்கன்னால் அது ரொம்ப நல்லது. மற்றபடி கர்த்தர் கையில் ஒப்பு கொடுங்க. குடும்ப ஜெபம் ரொம்ப அவசியம். பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ஓப்பனாக ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்தையும். குடும்ப செலவு, குடும்ப வரவு, குடும்ப கஷ்டம், நஷ்டங்கள் எல்லாவற்றையும் சொல்லி வளங்க. குடும்ப ஜெபத்துக்கு ரொம்ப அவசியம் பிள்ளைகள். அது பி மஸ்ட்னு சொல்வேன். அந்த வருஷத்தின் துவக்கத்தில் ஒரு புது துவக்கம். அது நம்மால் வந்ததல்ல, தேவனால் நமக்கு இந்த புது துவக்கம் ஒரு வருஷம் நமக்கு கூட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த புது துவக்கத்தை நாம் உருவாக்கி கொண்டோம் என்றால் அது தவறு. நாம் உருவாக்கி கொண்டதல்ல இந்த துவக்கம். புதியதொரு துவக்கத்தை தேவனிடத்திலிருந்து பெற்று துவங்க இருக்கிறோம்.
அதனால தான் நாம் 31st நைட்டு என்ன பண்ணுறோம்? அவரோடு கூட சேர்ந்து துவங்குகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆகவே குழந்தையை வச்சிட்டு இருக்கிறவங்க மிக கவனமாக வளங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றும் எங்கள் குடும்ப ஜெபத்தில் அப்படி திரும்பி பார்த்தேன். 30 வருஷம் கடந்து வந்துடுச்சு எங்களுடைய குடும்ப வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை வருஷம்? 30 years. 94 2024 கிராஸ் 30 ஓவர். அப்போது திரும்பி பார்த்தால் சில விஷயங்கள் திடுக்கிட செய்கிறது. நான் உத்தமனா உத்தமன் இல்லையா என்று சொல்ல வைக்குது. திரும்பி பார்த்தால் தேவன் உத்தமமானவர் என்று சொல்ல வைக்குது. அவர் யாரு? ஆனால் நான் என்கிட்ட அந்த உத்தமம். அதனால் கொஞ்சம் அப்படி என்ன பண்ண போகிறோம் இந்த வருஷத்தை? இந்த துவங்கும் பொழுது எதை பார்க்க போகிறோம்? பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாருங்கள். 2024 அல்ல, உங்களுடைய காலங்களை திரும்பி பார். திடுக்கிட வைக்கிறதா அல்லது துதிக்க வைக்கிறதா என்று பாருங்க. திரும்பி பாருமா வாழ்க்கையை. எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் நான் சரியாக தான் இருக்கிறேனா என்று கொஞ்சம் என்ன பண்ணிக்கங்க, திரும்பி பாருங்க. உன்னை அழைத்தவர், உன்னை நடத்துகிறவர் 3 குணம் நிறைந்தவர். சொல்லுங்க. கிருபை நிறைந்தவராக இருக்கிறதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன். மன்னிப்பு நிறைந்தவராக இருக்கிறதுனால தான் நான் இங்கே பேசிட்டு இருக்கிறேன். அவர் 3வது இரக்கமாக இருக்கிறதுனால தான் எனக்கு 1 வருஷம் கூட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொல்லுங்க சொல்லுங்க. இது என் கதை. உங்கள் கதைக்கு என்ன சொல்லுவீங்களோ தெரியலம்மா. பிரதர் என்ன சொல்லுவீங்க? கிருபை இருக்கிறதுனால தான் நான் இந்த ஊழியத்தில் நிலைத்து நிற்கிறேன். மன்னிப்பு இருக்கிறதுனால தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். ஏன்னா அநேகருக்கு மன்னிப்பு கொடுக்கிற ஒரு பாத்திரமாக. அடிக்கடிக்க ஊழியர்களுக்கு சொல்வது, உங்கள் பிரசங்கத்தினால் ஒரு மனுஷனும் ரட்சித்திட முடியாது. ஒவ்வொரு நாளும் திரும்பி பார்த்து திரும்பி பார்த்து திரும்பி பார்த்து கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோமே, அதுதான் மக்களை உருவாக்கும். உயரமானது, அகலமானது, தகப்பனை போன்றது. தகப்பனை போன்றது என்ன சொல்லுங்க பார்ப்போம்? இடது கையில் இரக்கம். உயரமானது என்ன சொல்லுங்க? அகலமானது சொல்லுங்க. இப்போ 3வது வசனம் வாசிங்க. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து. இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? எதெல்லாம்? 1 2 3 4 5 6 7 ஒரு குற்றவாளியை கேமராவில் பார்த்து சொல்லுவான், இவனுக்கு இந்த 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 ஸ்டேஷனில் கேஸ் இருக்குது, இவன் இந்த கேஸில் அகப்பட்டிருக்கிறான். இப்போ நமக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில் பிடிச்சவனுக்கு எத்தனை கேஸ் தெரியுமா? அந்த மாதிரி ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது எல்லா லிஸ்ட்டும் கிழிச்சிடுறாரா? உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து போதுமா? அப்போ அவருடைய மன்னிப்பு எப்படி இருக்கு? நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லலாங்க. இரக்கம்னு சொல்லலாம், கிருபைன்னு சொல்லலாம், என்னன்னு சொல்லுங்க அந்த ஒரு வார்த்தைக்கு. அதனால தான் தாவீது நான் கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் இந்த ஒரு சங்கீதத்துக்கு ஒரு 3 மணி நேரம் அலசறேன். அவர் அந்த பேக்ரவுண்ட் என்ன, இந்த தாவீது என்ன நோக்கத்தில் மனுஷன் எழுதுறான்னா கண்டுபிடிக்க முடியல. எத்தனை ஆழம் எத்தனை ஆழம் எத்தனை ஆழமாய் புரிஞ்சுக்கிறதுனால அந்த மனுஷன் எத்தனை வேகமாய் சொல்றாரு, என் ஆத்துமாவே வாயில் அல்ல, என் ஆன்மாவே கர்த்தரை, என் முழு உள்ளமே. இதுவரையும் உள்ளத்தையும் யாரும் பார்க்கல, ஆன்மாவையும் யாரும் பார்க்கல. அது மனுஷனுடைய ஆழத்தை பாருங்களேன். ஏன்னா இறைவன் காணாதவரை என்னுடைய வாழ்க்கை கண்டிருக்கிறது. என் வாழ்க்கை மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். என்னை ஒரு ராஜாவாக்கி பார்க்கிறேன். நான் ஒரு வேசிக்கல்லன், நான் ஒரு வேசிக்கல்லன், நான் ஒரு கொள்ளைக்காரன், வழிப்பறி கொள்ளைக்காரன், நான் ஒரு துன்மார்க்கன். ஆனால் எனக்கா இப்படிப்பட்ட கிருபைகள்? ஸ்தோத்திரம்.
அதனால தான் மனுஷன் எழுதுறாரு 3வது வசனத்தில், உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்தார், என் நோய்கள் எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி. ஆகவே என் ஆத்துமாவே ஹல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்களே. ஏய் ஸ்தோத்திரம். அதனால மக்களே, வாழ்நாள் முழுக்க என்ன பண்ணிக்கிட்டே இருக்கணும்? ஸ்தோத்தரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு ஆசான் கிட்ட வந்து நம்ம அகப்படுறோன்னா ஆசான் கண்டிப்பாக உன்னை சீஷனாக மாற்றிடுவான். அதனால் ஆசான் சில நேரங்களில் உன்னை கண்டிக்கிறான்னு சொன்னால், நம்ம தப்பு பண்ணிட்டு கண்டிக்கிறாங்க, அதை விட்டுட்டு ஆசானை குறை பேசுறேன்னு சொன்னால் நீ சனியனாக மாறிடுவேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பூசணம் புத்துறோம். ஆசானை குறை பேசுகிறவனுக்கு அவ்வளோதான். ஆசிரியரை குறை பேசுகிற இன்றைக்கு உள்ள பிள்ளைகளுடைய படிப்பை பாருங்கள் எப்படி இருக்குது, பூசணம் பூத்து போச்சு. ஆசானை குறை பேசக்கூடாது. நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் தெய்வமாக பார்த்தோம். ஆனால் இப்போ வாத்தியார்கள் எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நம்ம சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் மதிப்பு கொடுக்கலன்னா சொல்லிவிடுங்க, தோலாட்டி ஆக்கிடுறேன். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்ன தெரியுமா? இன்றைக்கு நீ குழந்தை, நாளைக்கு வாலிபம், நாளைக்கு புருஷன், நாளை மறுநாள் நீங்கள் முதிர்ந்த வயது, திரும்ப தகப்பனாக மாறிடுறீங்க. அதை நோக்கியே போங்க, எதிர்காலத்தை நோக்கியே போங்க. குழந்தை குழந்தையாவை யோசிக்காத, வாலிபன் வாலிபனாக யோசிக்காத, புருஷன் புருஷனாவை யோசிக்காதீங்க. உன்னுடைய வருங்காலத்தை யோசித்து பார். இன்றைக்கு வாழ்க்கை நிதானம், பொறுமை, பொறுப்பு வந்துடும். ஆனால் நம்ம அந்த நேரம் தான் பார்க்குறோம், வருங்காலத்தை பார்க்கறதில்ல. தாயே, தகப்பனே, என் அன்பு வாலிபனே, என் அன்பு பிள்ளைகளே, உங்களை அன்பாய் கேட்டுக்கிறேன். இன்றைக்கு நோய்க்கும் மரணத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிடுச்சு. ஏன்னா 3 வயசு குழந்தைக்கு மரணம், 4 வயசு குழந்தைக்கு மரணம், 30 வயசு பையனுக்கு இன்றைக்கி ஹார்ட் அட்டாக்கு, 20 வயசு பெண்ணுக்கு மார்பக புற்றுநோய். எங்கே யாருக்கு வரணுன்னு தெரியாத போயிடுச்சு. காரணம் அந்த 3வது வசனம் தான். என்ன பெருத்து போச்சுங்க? அவ்வளோதான். அதை போக்கக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் கிருபை நிறைந்தவர்களாக தேவனுக்கு முன்பதாக பயந்த குடும்பங்களாக இருக்கணும். தெய்வம் உனக்குள்ளே இருக்கிறார். தெய்வத்துக்கு பயப்படாத, உனக்கு நீ பயப்படு. ஏன்னா உனக்கு நீ பயந்தாதான் உன் வருங்காலம். உனக்கு வருங்காலம் யாருது? உங்களுடையது. உங்களுக்கு பயப்படு. உன் வருங்காலத்துக்கு பயந்து நடே. உன் லைஃபை மிஸ் ஆச்சுன்னு சொன்ன வருங்காலம் சூன்யமாயிடும். அதனால தான் சொல்ல, பயம் கடவுளுக்கு அல்ல, பயம் உனக்குரியது, உன் வருங்காலத்துக்குரியது. வருங்காலத்துக்காக பயந்து நடு. பார்த்து வண்டி ஓட்டு. கால் உடஞ்சி போச்சுன்னா காலமும் ஊனம். நம்ம தம்பி நம்ம ஜூனியர் பிஸ்டர்ஸுக்கு 1000 ரூபா கிஃப்ட் கொடுத்தேன் 1ஆம் தேதி. பாக்கெட்டில் பத்திரமா வச்சுருந்தார். டாடி எனக்கு கையில் கொடுத்துடாதீங்க, நீங்கள் மிஷின்லேயே போட்டுருங்கன்னார். ஓகே, அவர் மிஷின்லேயே அனுப்பி வச்சுட்டேன். சேஃப்டியாக இருக்குது. நேற்றுக்கு வண்டி போகிற இடத்துல ஏதோ ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் வந்துடுச்சு. மெக்கானிக் ஷெட்டு போகிறாரு. எவ்வளோன்னா 1000 ரூபா. போச்சு, தோத்துரும். வந்துடாத கிட்ட. பாக்கெட் மணி இருக்கா, செலவு பண்ணிட்டாரே, அவ்வளோதான், தோத்துரும். ஏன்னா கஷ்ட நஷ்டங்கள் பிள்ளைகளுக்கு தெரியணும். நீ தான் பார்த்துக்க, அவ்வளோதான். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, பயம் அப்பனுக்கல்ல, ஆத்தாளுக்கல்ல, பயம் தெய்வத்துக்கல்ல, பயம் உனக்குரியதாக இருக்கட்டும். நீ பயந்து நடு, வருங்காலம் உனக்கு நல்லது. குறிப்பிட்ட காலம் வரைங்க தாங்க பயமுறுத்த முடியும். அதுக்கப்புறம் பயமெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் சொல்ல, உனக்கு நீ பயப்படாவிட்டால் வாழ்க்கை சூன்யமாயிடும். காதலிக்கிற பிள்ளையே, உனக்கு நீ பயப்படாவிட்டால் அந்த வாழ்க்கை இப்போ சிநேகம் அது பாச கயிறாக மாறிடும். என்ன கயிறு? யமன் பாச கயிறு இருக்கிடும். கொஞ்சம் பார்த்து வாழுங்க. ஏன்னா நான் சொல்கிறதெல்லாம் தெரியுமா, நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய முழங்கால் தேஞ்சி கண்ணெல்லாம் பழுதாகி என்னுடைய தோல் முதற்கொண்டு அழுகி போனாலும் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணணுன்னு எனக்கு ஆசை. என்ன சத்தமே காணுங்க. என்னுடைய சீனியர் எலிசா, என்னுடைய சீனியர் பாச சுந்தரம், சாம் சுந்தரம், அவருக்கு ஒரு பக்கம் ஒழுக எடுத்துகிட்டு வந்து 1ஆம் தேதி காலையில் பிரசங்கம் பண்ண வைக்கிறாங்க. பேசுகிறார் மனுஷன். எனக்கோ ஒரு அழ. ஆனாலும் அந்த மனுஷன் அந்த 2000 பேர் 3000 பேர் அந்த 1ஆம் தேதியில் உட்காந்துட்டு அவர் தான் பேசணுன்னுதுங்க. மனுஷன் பேசுகிறாரு. மெமரி லாஸ் எல்லாம் போயிடுச்சு.
நாங்களாம் அவருக்கு பேர் வச்சோம் மொபைல் பைபிள்னு. நடமாடும் வேதாகம பல்கலைக்கழகம் அவர். மொபைல் பைபிள் யூனிவர்சிட்டி அவர். ஆனால் முடியல. அந்த மனுஷன் ஒரு பக்கம் சொல்லு ஊற்றுறதும் தெரியல, ஒருத்தர் துடைக்கிறாங்க, மனுஷன் பேசுகிறாரு. காலத்தை முடிச்சிட்டாங்க. அவர் இருக்கும் பொழுது 20,000 பேர் இருந்தாங்க. இப்போ 2000 பேர் இருப்பாங்களான்னு கூட தெரியல, சிதறிடுச்சு. சகோதரனே சகோதரியே, எனக்கு கொடுக்கப்பட்ட காலங்களில் நான் அப்பனுக்கு முன்பதாக பயந்து உத்தமனாக இருக்க நான் ஆசைப்படுறேன். அதனால தான் திரும்பி பார்த்து போயிட்டே இருப்பேன். இந்த செய்தியை திரும்பி பார்ப்பேன். நான் ஒழுங்காக தான் பேசியிருக்கிறேன்னா, ஒழுங்காக பாடியிருக்கிறேன்னா, ஸ்கேலில் ஒழுங்காக நிற்கிறேன்னா, ரிதமில் ஒழுங்காக நிற்கிறேன், டைமிங் ஒழுங்காக நிற்கிறேன்னா, யாரையாக்கிலும் மரியாதை குறைவாக நடத்திட்டேன்னா. நான் ரொம்ப சிநேகிக்கிறவங்கள மரியாதை குறைவாக பேசுவேன். ரொம்ப சிநேகிக்கிறவங்கள, அளவுக்கு மீறி சிநேகிக்கிறவங்கள பேசிடுவேன். அதுவே சில நேரத்தில் நான் வருத்துவேன். ஐயோ இப்படி பேசிட்டுமே, தப்பு இல்லவா? அது சிலருக்கு புரியாததுனால என்னை இப்படி பேசிட்டாங்கன்னு நினைக்கிறதுக்கு அந்த இடத்துல சிலர்கிட்ட நான் வருந்துவேன். மக்களே, ஸோ அந்த உயரமான கிருபை யாருக்கு விளங்குகிறது? 17, 18. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் காப்பார். ஆகவே நம்முடைய குடும்பத்தில் எது உலாவட்டும்னா பயம் உலாவட்டும். பயம் உலாவுற இடத்துல அவருடைய கிருபையும் நீதியும் தங்கியிருக்கும். எது உலாவட்டும்? பயம் இருக்கணும், மரியாதை வேணும். அப்பா இருக்கிறா, அம்மா இருக்கிறா, ஆத்தா இருக்கிறா, பெரியவங்க இருக்காங்க என்ற என்ன வேணும்? அது உலாவுற இடத்துல உயரமான கிருபை இருக்கும். புரிஞ்சவங்க மட்டும் ஏதோ கை தட்டுறீங்க, புரிஞ்சவங்க மட்டும் கையை தட்டுறீங்க. உங்கள் மனசெல்லாம் கல்லா? உங்கள் மனசெல்லாம் மரமா? உணர்வே இல்லையா? கிருபை, அந்த உயரமான கிருபை யாருக்கு? எந்த வீட்டில் அது விளங்கும்? ஏன் வீட்டில் எப்போ பார்த்தாலும் கச்சமுச்சா நடக்குது? என்ன இல்லைங்க, பயம் இல்லை. ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்தோடு கீழ்ப்படித்திருங்கள். ஸ்தோத்திரம். அது பயம் வேணும் குடும்பத்தில். அவ்வளோதான். நான் இங்கே நிற்க விரும்பலை. இந்த செகண்ட் ஒன்று பார்த்தோமே, என்ன பார்த்தோம்? என்ன சத்தமே இல்லையா? மன்னிப்பு. இந்த மன்னிப்பு யாருக்கு கிடைக்குது? 20வது வசனம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த பலவான்கள். ஸ்தோத்திரம். வசனத்தின்படி செய்யறதுக்கு என்ன வேணும்? ஒரு பலன் வேணும். எழுதியிருக்கிறதே. வாடா முதல்ல, பிசாசு எதிர நிற்கிறாரு. எழுதியிருக்கிறதே, அதுக்கு என்ன வேணும்? தைரியம் வேணுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்ன வேணுமா? தைரியம் வேணும். ஐயோ, என் மாமா வீட்டுக்கு போகலன்னா என்ன நடக்கும்? ஐயோ, இந்த விஷயத்தில் நான் தலையிடலைன்னா. கர்த்தர் இப்போ 2வது விஷயத்தில் பார்க்குறோம். அந்த அகலமான மன்னிப்பு யார் அனுபவிக்கிறாங்க? வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வசனத்தை கை கொள்ளக்கூடிய சௌரியவான்கள்னா பலவான்கள்னு அர்த்தம். வசனத்தை கை கொள்றவங்க யாரு? எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க இந்த வருஷத்தில் ஒரு 5 முறை 6 முறையாக பைபிளை படிச்சிடணும்? ஸ்தோத்திரம். என்னய்யா, ஒரு முறையெல்லாம் அதெல்லாம் ஓல்டு பேட்டர்ன். ஸ்தோத்திரம். இப்போ நான் சொல்கிறது என்னது? இது ஃபாஸ்ட் வேர்ல்டுங்க. எல்லாமே சாப்பாடு ஃபாஸ்ட்டு, வண்டி ஃபாஸ்ட்டு, செல்ஃபோனு ஃபாஸ்ட், எல்லாம் ஃபாஸ்ட்டாக இருக்கும்போது பைபிள் மட்டும் எப்படி படிக்கிறாரா? சாரி. ஒரு 5 முறை 6 முறையாகில என்ன பண்ணுங்க? வேதத்தை படிங்க. இது பாருங்கள், குணா வந்து வீசனார் பாருங்கள், எடுத்துக்கங்க. இது துன்மார்க்கனுக்கு, இது நீதிமானுக்கு. இது எனக்கு ஒரே சிரிப்பு தான். ஆஹா, இவர் படித்தாரான்னு தெரியல. அந்த குறிப்பெல்லாம் எடுத்து அங்கே என்ன இருக்குன்னே தெரியல. யார் எடுத்து கொடுத்தானோ தெரியல. இந்த ஒத்த வாக்கியத்தெல்லாம் குணா யாரா உனக்கு ரெஃபர் பண்ணது? தம்பி எங்கே இருக்கிற? ஆளுக்கானோ யார் ரெஃபர் பண்ணாங்க? நீ தானா? அதை பின்ன 2 வருஷமாக பண்ணுறானே, கொஞ்சம் நெஞ்சமாக பண்ணியிருப்பான். சொன்னதை செய்யும் தேவன், சொன்னதை
சொன்னதை செய்து முடிப்பீ, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் அப்போ மன்னிப்பை யார் 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 மன்னிப்பு அனுபவிக்கிறது? மன்னிப்பை யார் அனுபவிக்கிறார்? அந்த அகலமான அவருடைய கிருபை இரக்கத்தை அனுபவிப்பது யார்? யார்? எத்தனை பேர் சொல்றீங்க வசனம் 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 இல்லாத வாழ்க்கையில் எல்லாம் விசனம் 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 இருக்கிற வாழ்க்கை எல்லாம் அழுகியும். அட போயா, நம்ம வீட்டில் எப்பொழுதும் பூ இருக்கட்டையா. ஹல்லேலூயா. என்ன பூ? இங்கே அந்த பூவை பற்றி இந்த 103ஆம் சங்கீதத்தில் இருக்க வாசியம்மா, வாசிங்க. அது கூட ரெஃபரன்ஸ் கொடுக்கணுமா? பூவை பற்றி தான் இருக்க, படிக்கல. நோ 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 நோ, பூவை பற்றியே இருக்கு. மனுஷனுடைய படிங்க. மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறது, வெளியின் புஷ்பத்தை போல் பூக்கிறான். ஓஹோ, பூன்னு இல்லையா உங்களுக்கு ஒத்த வாக்கியம்? அங்கே சமஸ்கிருதத்தில் வந்துச்சு புஷ்பன்னு. புஷ்பா எங்கள் அக்கா பேர். மனுஷன் வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்களா. இந்த மாதத்தில் புல்லெல்லாம் எப்படி இருக்கும்? அழகா. அதுக்கு ஒரு வர்ணனை எழுத சொன்ன கவிதை எழுதுவேன், ரொம்ப அழகாக இருக்கும். புல்லின் மேல் பூத்த பனித்துளி உன் சிரிப்பு, ஆக உன் அழகு எவ்வளோ நேரம் நீட்டித்திருக்கும். படி, அடுத்தது கண்டினியூ பண்ணுங்க. காற்று அதன் மேல் வீசின உடனே, வீசும் சீக்கிரம் 8-9 மணிக்குள்ள வரும் காத்து, அனல் காத்து. காற்று வீசின உடனே அது இல்லாமல் போயிற்று, அது இல்லாமல் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அது அதை அறியாது, அதை அறியாது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. இந்த பாருங்க, நான் சொல்றேன் பாரு. இளைஞனே, காதல் கொண்டாட்டத்தில் கிளுகிழுப்பு ஊட்டும் சிநேகிதர்களே, அது இல்லாமல் போயிடும். மனுஷ வாழ்க்கை என்னவா? உன் ஆசை இன்பங்கள் என்னது? புல் பூ. பேதுருவில் படிச்சிங்கன்னா தெரியும். நான் அங்கெல்லாம் போக நான் விரும்பலை. ஆகவே நான் திரும்ப 3 தான் நிற்கிறேன். வேத வசனம் இப்படி எழுதியிருக்கிறதே. நான் சொல்லுவேன், வேத வசனம் இப்படி எழுதியிருக்கிறதே. நான் யாரும் உங்களை கையை தூக்கி அவமானப்படுத்த நான் விரும்பலை. வேதத்தை கருத்தப்படி. ஏன்னா உனக்கு பேர் வந்து போச்சு. உனக்கு முன்னாடி சேகர், நீங்கள் யார்? கிறிஸ்தவன். சுப்பிரமணி யார்? கிறிஸ்தவன். உன் பேர் என்ன தம்பி? தனுஷ். நீ கிறிஸ்தவன். அவன் யோசிக்கிறான், நமக்கு என்னடா பேர்? போவாஸ் எல்லாம் சர்டிஃபிகேட் இல்லைடா தனுஷ். நீ கிறிஸ்தவன். கிறிஸ்தவன் ஆனால் வேதம் தெரிஞ்சிருக்கணும். 66 புத்தகம் தெரிஞ்சிருக்கணும். நான் திரும்ப திரும்ப குணவதான் எரேமியாவில் சொல்கிறேன். எப்போ பார்த்தான் எரேமியான்னு தெரியலாம. எரேமியாவுடைய வரலாறு தெரியுமா? எரேமியா வாழ்ந்த காலம் தெரியுமா? எரேமியாவை பற்றி பேசுகிறான். எடுத்த உடனே எரேமியா தான் சொல்லலாம் துன்மார்க்கனுக்கு. ஆஹா, பரவாயில்லையே, படிடா செல்லம், படிங்க. அதுக்காக தான் 7 மணிலேருந்து 6 மணிலேருந்து உட்கார்ந்துட்டுருக்கிறேன். வாங்க, வேதத்தை கற்றுக்கொள்ளாவிட்டால் வேதாந்திகளா மாறிடுவீங்க. வேதம் தெரியாவிட்டால் உன்னை வஞ்சிக்கும் இந்த உலகமும் பேயும். வேதம் தெரியட்டும். வசனம் தெரிந்தவனுக்கு வாழ்க்கை புரியும். வேற ஆத்தா வாழ்க்கை, பாட்டி வாழ்க்கையெல்லாம் நமக்கு மாற வேண்டுமானால் வசனம் மாறணுங்க. வசனம் வாழ்க்கையில் வேணும். அப்படி இல்லைன்னா எங்கள் அப்பன் புத்தி தான் இருக்கும், எங்கள் தாத்தன் புத்தி இருக்கும், என்னுடைய கொல்ல பாட்டன் புத்தி இருக்கும். என் புத்தி மாறணத்துக்கு காரணம் வேத வசனம். அப்படிலாம் என் ஜாதியும் என் மதமும் என் குலம் தான் பேசும். என்ன கூட வசனம் ஆழமாக கிரியை செய்யணும். அப்படிலாம் பேருக்கு தான் நீ கிறிஸ்தவன். அப்போ வசனம் புரிஞ்சவங்கிட்ட என்ன உண்டு? இந்த செகண்ட் கேட்டகரி அகலமான மன்னிப்பு, கொஞ்சம் நெஞ்சமான மன்னிப்பு இல்லை. வசனத்தை கை கொள்றதுனால போ, டேக் ஈஸி, எல்லாமே ஈஸியாக மாறிடும். வசனத்தை கை கொள்ளுங்க. அதனால் ஒரு வசனத்தை எல்லாம் படிக்காதீங்க நண்பர்களே. வேதம் காலையில் தூங்கி எழுந்த உடனே ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வேதத்தை எடுத்து கையில் வை. வாட்ஸ்அப் எடுத்து வைக்காத. எந்த ஆப்பும் ஆன் பண்ணாதீங்க. வசனத்தை திருப்தியை படித்து முடிச்சு முழங்கால நின்று கர்த்தரை ஸ்தோத்தரித்து ஒரு 2 மணி நேரம் கழித்து அந்த சனியங்கிட்ட போங்க. எந்த சனியங்கிட்ட? ஏன்னா அந்த சனி ஒன்றை விடாது. கையை பிடிச்சிக்கும், காலை பிடிச்சிக்கும், கண்ணை பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் அப்பப்போ நோண்டிக்கிட்டே இருக்கும். என்ன பேசுகிறான், என்ன பேசுகிறோம், எது பேசுகிறோம், வேலையப்பார் அடுத்த வேலையை தோத்துறா. சௌரியவான்களே, யார் அந்த சௌரியவான்? வேத வசனத்தை பிடித்து கொண்டு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறானே அவன் தான் சௌரியவான். இந்த பாரு, உன் உடல் தைரியத்தையும் உன் மன ஒரு சின்ன ஜுரம் வந்தால் நீ ஃப்ளாட்டு.
காலினி, ஒரு சின்ன தலைவில் வந்த காலி. நான் ஞாபகம் வச்சுக்க. இல்லை, என் பலன் எதில் இருக்கு? 2 மைனர் கொடுங்க. என் பலவீனம் அதிகம் என் குறைவுகளோ. பிராக்டிஸ் பண்ணு தம்பி. என் பலவீனம் அதிகம் என் குறைவுகளோ. என் பலவீனத்தில் உமது பலன் பூரணமாய் விளங்குது. பலவீனத்தில் உமது பலன் பூரணமாய் விளங்குது. என் குறைவுகளிலும் கிருபை தாராளமாய் விளங்குது. என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, என் தேவனே, 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 என் தேவனே. என்னால் மன்னிக்க முடியல தான், ஆனால் வசனத்தை கீழ்ப்படுகிறேன். என்னால் இந்த விஷயத்தை ஜீர்ணிச்சிக்கத்தான் முடியல, ஆனால் நான் எதுக்கு கீழ்ப்படுகிறேன்? வசனம். ஏன்னா என்னை நியாயத்திற்கும் அதுதான். என்னம்மா ஊழியக்காரி என்ன வேதம் கட்ட, என்ன வசனத்தை கேட்ட, என்ன பேசினாரு? 1 மணி நேரம் பேசுறாங்க. இல்லையா, இதுதான் பேசுறாங்க. மன்னிப்பு இருக்கிறவனிடத்தில் அவன் வசனத்தை கை கொள்ளுவான். வசனத்தை கை கொள்ளுகிற குடும்பம், அங்கே பயம் இருக்கும். அங்கே என்ன இருக்குது? வசனத்தை கை கொள்கிற குடும்பத்தில் கிருபை இருக்கும். ரைட், ஓகே, ஏதோ இருக்கட்டும். சரி, 3வது போயிடுவோம், டைம் இல்லை எனக்கு. அவருடைய இரக்கம் தகப்பனை போல. 21வது வசனம் பாருங்க. கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். அவருக்கு பிரியமானது என்னதென்று பார்க்கிறவர்கள் யார் தெரியுமா? அவர்கள்தான் இரக்கமுள்ள மக்கள். ஸ்தோத்திரம். இது அவருக்கு பிரியம். இது எது பிரியம்? இந்த 2 காசு கொடுத்தால விதவை, அதை என்ன பண்ணிக்கிட்டார்? அவர் ரொம்ப மெச்சிக்கிட்டார். யாருக்காக அர்த்தம் தெரியுமா? சொல்லுங்க பார்ப்போம். அதுக்கு பொருள் தெரியுமா? இப்போ சொல்லி தரேன். 2 காசு போட்ட விதவை மெச்சிக்கிட்டார். எதுக்கு? தர்மத்தை மெச்சிக்கிட்டாரா? காணிக்கையை மெச்சிக்கிட்டாரா? அல்லது அது அவருடைய தீர்க்க தரிசனமா? சரி, போலாமா? 3வது சௌரியவான்கள் அல்ல. 3வது யாரா? அவருக்கு பிரியமானவர்கள். அவருக்கு பிரியமானவருடைய இருதயம் எப்படி இருக்கு? தகப்பனை போல இரக்கமுடையவர்களாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு புரியுதுங்களா? இரக்கமுள்ள இருதயம் படைத்தவர்கள் பிரியமானவர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள், வேத வசனத்தை கைக்கொள்ளுகிறவர்கள். அடுத்தது உயரமான கிருபை நிறைந்தவர்கள். யார் அவங்க? பயந்தவர்கள். நான் கரெக்டாக தான் சொல்கிறேன்னா மாற்றி சொல்கிறேன்னா? கரெக்டாக தான் சொல்கிறேன்னா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது எத்தனையாவது கேரக்டரை பார்த்துட்ருக்குறோம்? ஃபஸ்ட்டு இறைவனை பார்த்தோம், ஃபஸ்ட்டு இயற்கையை பார்த்தோம், உயரமானது அகலமானது மனுஷனுடைய குணம் பார்த்தோம். இப்போ 3வது சபையை பார்க்குறோம். அவர்கள் பயந்தவர்கள், அவர்கள் வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படுகிறதில்ல, அப்படியே ஏற்றுக்கிறவங்க. இந்த கீழ்ப்படுகிறோம் திறனை இங்கே கீழ்ப்படுற மாதிரி ஒரு ஆக்டிங்கு, அதுக்கப்புறம் நிமிந்துக்கும். நோ 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 வசனத்தை அப்படியே ஏற்றுக்கிட்டு அப்படியே போகணும். ஸ்தோத்திரம். எங்கள் அப்பா எங்கேயுமே குனியக்கூடாது, நிமிந்துக்கிட்டு அப்படி. அதுதான் 100%. நம்ம பழைய ஏற்பாடை படிக்கிறோம், அதை ஒரிஜினலாக எடுத்துக்காத, அதை அப்படியே பிடிச்சிப்பார். நம்மக்கிட்ட எப்படி இருக்குன்னு பாருங்கள். 3வது பார்க்குறோம். அவன் யார்? அவன் கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிறவன், தகப்பன் இருதயம். ஹல்லேலூயா. ஒரு தகப்பனுடைய இருதயம், என் பிள்ளைக்கு என்ன பிடிக்கும், என் பெண்ணுக்கு என்ன பிடிக்கும், என் குடும்பத்துக்கு என்ன பிடிக்கும், அந்த இரக்கம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்தட்டும். அதனால் திரும்பி பார்ப்போம். இன்றைக்கு ஒரு நாள் திரும்பி பார்ப்பீங்க. அன்றைக்கு திடுக்கிடக்கூடாது வாழ்க்கை. இன்றைக்கே திரும்புவோம், திருப்தியாக வாழ்வோம். திரும்பி பார்த்தா நம்முடைய வாழ்க்கையில் திடுக்கிடக்கூடாது. என்ன வேணும்? திருப்தி. அதனால் நான் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுடைய வாழ்க்கை திருப்திகரமாக செல்ல திரும்பி பார்த்து கொண்டே போங்க. உத்தமமான தேவன் உத்தமமான வழியில் நம்மை நடத்துவாராக.